ஹாய், நான் ராஜேஷ் மாரியப்பன், மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தை நட்டு நம்ம ஒரு 2.5 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மரத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஈல்டு இந்த வருஷம் எடுத்திருக்கோம் அப்படின்ற வீடியோ தான் இது. இப்போ இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மரம்லாம் இல்லை, ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டான ஹைட்டில் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்கிற மரம் தான். ஆனால் இந்த மரம் ஃபுல்லாக காய் பிடிக்கிறதுக்கு சின்ன ஒரு ட்ரிக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே அளவுக்கு காய் கிடைக்கும். பொதுவாக முருங்கை மரம் வறட்சியை தாங்கி வர ஒரு மரம், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மரத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சன்லைட்டும் காற்றும் அதிகமாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு இந்த மரத்தில் காய் பிடிக்கிற தன்மை ஜாஸ்தியாகும். அதனால தான் பார்த்திங்கன்னா முருங்கை மரத்தை அடிக்கடி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மரத்துக்கு உரமாக பார்த்திங்கன்னா மாட்டு உரம் இந்த ஜூன் ஜூலையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு கொஞ்ச நாள் ஒரு 2 to 3 months கழித்து திருப்பி பார்த்திங்கன்னா மீன் அமிலம் ஒரு 15 days ஒன்ஸ் ஒரு 2 தடவை கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு பூ பூத்த பிறகு சுத்தமாக தண்ணியே கொடுக்காதீங்க. பூ மாமரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதுதான். பூ பூத்த பிறகு சுத்தமாக தண்ணியே கொடுக்கக்கூடாது. பிஞ்சு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அளவான தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே முருங்கை மரம் ஃபஸ்ட் கிளாஸாக காய் நிற்கும், உதிராது, நல்ல காய் காய்க்கும்.